தமிழ்ல பன்னாடைன்ற வார்த்தை ஒருத்தரை தரக்குறைம திட்ட பயன்படுத்தப்படுது. ஆனா உண்மையா இந்த பன்னாடைனா என்ன? பனை ஆடை, பனை ஆடை, அது சேர்த்து சொல்ல பன்னாடைன்னு ஆச்சு. பொதுவா பனைமரம் தென்னை மரங்களுடைய மட்டைகள்ல ஜல்லடை மாதிரி ஒரு நார்ச்சரடு அடிப்பகுதியில இருக்கும். இது மரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். ஆனா காலப்போக்கில் பழசாகி மரத்துடைய வளர்ச்சிக்கு தடையா மாறுது. அதனால இந்த மரம் ஏறுறவங்க அகற்றிடுவாங்க. அப்படி நீக்கிறதால மரத்துடைய புது இலைகள் விரைவாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் வளர முடியும். அதோட எந்த பாம்பும் விஷப்பூச்சிகளும் கூட ஒளிஞ்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பழங்காலத்துல பனை மரத்துல இருந்து கழனி இருக்கிறப்போ அதுல உள்ள அழுக்குகளையும் தூசிகளையும் வடிகட்டவும் இந்த பன்னாடையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது எதுக்கும் உபயோகம் இல்லாத சக்கைய தன்கிட்ட இருத்தி வச்சுக்கிட்டு நல்லதை வெளியேற்றிடும். அதனாலதான் யார் ஒருத்தர் நல்ல விஷயங்களெல்லாம் வெளியே விட்டுட்டு தேவையில்லாத கெட்டதை மட்டும் உள்வாங்கி வச்சுக்கிறாங்களோ அவங்கள பன்னாடையோட ஒப்பிட்டு சொன்னாங்க. 13ஆம் நூற்றாண்டுடைய ஒரு நூலான நன்னூல்ல ஒரு குரு தன்னுடைய மாணவர்களை 3 வகையா பிரிக்கிறதாவும், அதுல முதல் நிலை மாணவர்களை நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச அன்ன பறவைகளாகவும், 2ஆம் நிலை மாணவர்களை ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பின்தொடர்ற சொன்னதையே சொல்ற கிளியாகவும், 3ஆம் நிலை மாணவர்களை எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் எந்த நல்லதையும் உள்ள வச்சுக்க தெரியாம கெட்டதை மட்டும் நிறுத்தி வச்சுக்கிற ஒரு ஓட்டை பானையாகவும் இந்த பனை ஆடை பன்னாடையாகவும் குறிப்பிடுற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு.